ஆந்திராவில் வெயிலுக்கு 9 பேர் பலியாகி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆந்திராவில் கடந்த சில நாட்களாக அக்னி வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் விசாகப்பட்டினம் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் வெயில் 110 டிகிரியை தாண்டி உள்ளது. ஓங்கோலில் அதிகபட்சமாக 112.1 டிகிரி வெயில் கொளுத்தி வருகிறது. நெல்லூரில் 110 டிகிரி வெயில் சுட்டெரிக்கிறது. கடும் வெயில் காரணமாக பகலில் மக்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர். இதனால் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதனிடையே ஆந்திராவில் வெயில் கொடுமையால் இதுவரை 9 பேர் பலியாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நெல்லூர், பிரகாசம் மற்றும் ஓங்கோல் போன்ற மாவட்டத்தில் பலர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வனப்பகுதிக்குள் தீவிரவாதிகள் மறைத்து வைத்திருந்த ஏராளமான ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகள் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை ஒடுக்கும் வகையில் ராணுவத்தினரும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அம்மாநிலத்தின் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள கன்காலி வனப்பகுதியில் ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து ராணுவத்தினரும் காவல்துறையினரும் இணைந்து அங்கு நடத்திய தேடுதல் வேட்டையில் தீவிரவாதிகளின் மறைவிடத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த AK-56 ரக துப்பாக்கிகள், கையெறி குண்டுகள், பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன கை துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 9 மாநிலங்களில் தாக்குதல் நடத்த நக்சலைட்டுகள் திட்டமிட்டுள்ளதாக மத்திய உளவுத்துறை எச்சரித்துள்ளது. நக்சலைட்டுகளுடன் தொடர்பில் இருப்பதாக டெல்லி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் GN சாய்பாபா கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு தகவல்கள் தெரிய வந்துள்ளது. அதில் முக்கியமாக 9 மாநிலங்களில் தாக்குதலை நடத்த நக்சலைட்டுகள் திட்டமிட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிசா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், மராட்டியம் ஆகிய 9 மாநிலங்களில் மாவோயிஸ்டுகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருப்பதாக மத்திய உளவுத்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. இந்த மாநிலங்கள் தங்களது பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்ளுமாறு மத்திய உளவுத்துறை எச்சரித்துள்ளது. சர்ச்சைக்குரிய பேச்சு குறித்து தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி விளக்கம் அளித்துள்ளார். பாரதிய ஜனதா குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததாக எழுந்த புகார் தொடர்பாக தேர்தல் ஆணையம் அனுப்பிய நோட்டீஸுக்கு காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் தேர்தல் விதிமுறைகளை தாம் மீறவில்லை என்றும் பொதுமக்களின் உணர்வுகளை தான் தாம் வெளிப்படுத்தியதாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். கடந்த 9ஆம் தேதி இமாச்சல் பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் 22,000 பேர் கொல்லப்படுவார்கள் என பேசியதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து பாரதிய ஜனதா சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் புகார்